வெல்கம் டு எடுஸ்பிரண்ட் அகாடமி. ஸோ நம்ம இனிமேலுக்கு வர வீடியோஸ்லாம் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா 2024 குரூப் 4க்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம எதோட லிங்க் பண்ண போறோம்? கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ண போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி இந்த கொஸ்டின்லாம் வரும் நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபோட பார்க்க போறோம். ஓகேவா? பார்த்துலாமா? ஓகே. ஸோ நம்ம 2024ல ஒரு மேஜரான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா எலெக்ஷன். 2024க்கான லோக்சபா எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ கன்ஃபார்மா இந்த குரூப் 4ல எலெக்ஷன் பத்தின ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்க போகுது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து எலெக்ஷன் வந்து 2021 நடந்தது. ஸோ 2021ல நடந்த மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸாம்ஸ்ல எலெக்ஷன் பத்தியோ எலெக்ஷன் கமிஷன் பத்தியோ இல்ல அது ஓரியன்டான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுல சில ப்ரூஃப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஏஹெச்ஜிஎஸ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2021 நடந்ததுல எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன, பின்னாடி வரதுல அதாவது which one of the following is offered by the election commission to recognize a political party, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெகனைஸ் பண்றதுல என்னென்ன ஆஃபர்ஸ் வாங்குவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. ஸோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் என்ன அப்படின்றது 2021 நடந்த ஒரு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டினா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா in which year electronic voting machine used first time in India? ஸோ இவிஎம் மிஷின் யூஸ் பண்றாங்க இல்லையா நம்ம ஓட் போடுறதுக்காக. ஸோ அந்த மிஷின் எப்போ முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுவுமே இந்த இயர்ல நடந்த எக்ஸாம் தான், 2021ல நடந்த எக்ஸாம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே விவிபேட் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்றது அதே இயர்ல வந்திருக்கு. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது? ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை சுற்றி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் அமையும். ஸோ நம்ம படிக்கிறதோ இப்படி லிங்க் பண்ணி படிச்சாதான் எதை நம்ம படிக்கிறோமோ அது ப்ரொடக்டிவா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம் அப்படின்றதுக்காக படிக்கிறோம். ஆனா இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா வரும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டாபிக் என்ன பண்ணக்கூடாது, நம்ம லீவ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ அதை 360 டிகிரியில படிச்சு முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி ஒண்ணுதான் இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எலக்டோரல் ப்ராசஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இப்ப என்ன வந்திருக்கு, நமக்கு டீலிமிட்டேஷன் கமிட்டி பத்தின விஷயங்களும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க அடிக்கடி பாப்பீங்க. ஸோ டீலிமிட்டேஷன் கமிட்டினா எவ்வளவு கான்ஸ்டிடியூன்சிஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட் வந்து லோக்சபால ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை விடுறதுதான் என்ன டீலிமிட்டேஷன் கமிஷனோட வேலையா இருக்கும். ஸோ இருக்கை பங்கீடு. ஓகேவா? ஸோ சீட் அலாட் பண்றது, லோக்சபா சீட் அலாட் பண்றதுக்கான பொறுப்பியாட்ட தான் இருக்கு, டீலிமிட்டேஷன் கமிட்டியில தான் இருக்கு. ஸோ அதை பத்தின நியூஸும் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளோட எலெக்ஷன். ஸோ இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் ஆகுது. ஸோ 2021ல எப்படி ஸ்டேட் அசம்பிளி நடந்த போது நம்ம டிஎன்பிசில அதோட கொஸ்டின் அதை சுத்தியே ரிவால்வ் ஆனிச்சோம். கண்டிப்பா இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க, எலெக்ஷன் கமிஷனை பத்தி ஒரு கொஸ்டின் கட்டாயமா வரும். ஓகேவா? ஸோ பார்த்துலாமா எலெக்ஷன் கமிஷன் பத்தி? ஓகே. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பாடினாலே என்ன, அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்க கமிஷன் தான் என்ன எலெக்ஷன் கமிஷன். ஸோ அதோட ஆர்டிகல் என்னென்ன அப்படின்றது முக்கியம். ஓகேவா? ஸோ என்னென்ன ஆர்டிகல்ல எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ பார்ட் 15 தான் எலெக்ஷன் பத்தி பேசுது. ஓகேவா? ஸோ அதுல ஆர்டிகல் 324ல இருந்து ஆர்டிகல் 321 வரையும் எதை பத்தி தான் பேசுது, எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தின விஷயம். அதை பத்தி தான் 324ல இருந்து 329 வரையும் பேசுது. 324 எதை பத்தி பேசுது, எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கணும். ஓகேவா? அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கான வேலை என்னவா இருக்கும்? சாரி, ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கான வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கான வேலை டு டீல் வித் எலெக்ஷன், எஸ்டாப்ளிஷ் அ கமிஷன் ஃபார் திஸ் மேட்டர். ஓகேவா? ஸோ சூப்பரிண்டெண்டன்ட் கண்காணிக்கிறது, ஸோ எப்படி எலெக்ஷனை கொண்டு போறோம் அப்படின்ற வழி நடத்துறது, அப்புறம் எலெக்ஷன் மீதான கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே யாருடைய வேலையா இருக்கும், எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 324. ஓகேவா? ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கான ஆர்டிகல் எதுல இருந்து இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 324ல இருந்து 329 வரையும் எதை பத்தி தான் பேசுது, எலெக்ஷன் பத்தி தான் பேசுது. ஸோ அந்த எலெக்ஷன்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு போஸ்டிங் இருக்கணும், சாரி ஒரு கமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 324. அதோட வேலையா என்னென்ன கொடுத்திருக்காங்க,
அதுக்கான சூப்பரிண்டெண்டன்ஸ், அது கண்காணிப்பு, டைரக்ஷன், வழிநடத்துதல் மற்றும் கண்ட்ரோல். ஓகேவா? இது எல்லாத்தையுமே யாருடைய வேலையா கொடுத்திருக்காங்க? எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையா கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆர்டிகல் 325. ஆர்டிகல் 325 எதை பத்தி பேசுது அப்படின்னா எலக்டோரல் ரோலை பத்தி பேசுது. எலக்டோரல் ரோல்னா என்ன? எலக்டோரல் ரோல்னா யார் யாரு வாக்களிக்க போறா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அதுதான் எலக்டோரல் ரோல். ஓகேவா? அந்த எலக்டோரல் ரோல் எதை பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க? ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் இதை வச்சு எலக்டோரல் ரோல் ரெடி பண்ண கூடாது அப்படின்றாங்க. பாருங்க, நோ பர்சன் டு பி ineligible for inclusion in or to claim to be included in a special electoral roll on ground of religious, race, caste or sex. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி யாருமே ineligible நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ்ல படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ இதுல சொல்ல வர விஷயம் ஒண்ணுதான். ஓகேவா? மதத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, இல்ல பாலினத்தின் அடிப்படையில நீ எலக்டோரல் ரோல்குள்ள தகுதியானவன் இல்ல, ineligible அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அப்போ எதை வச்சுதான் சொல்றான்? அதுதான் அடுத்த ஆர்டிகலா இருக்கு. அடுத்த ஆர்டிகல் என்ன? எலக்டோரல் ரோலோ இல்ல வந்து யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு? பேஸ்ட் ஆன் அடல்ட் சஃப்ரேஜ். ஓகே, வயது வந்தோருக்கான வாக்குரிமை அப்படின்றது. அடல்ட் சஃப்ரேஜ் நமக்கு எவ்வளவு, அடல்ட் பிரான்சஸ் நமக்கு எவ்வளவா இருக்கு? 18 வயசு நிரம்பியவர்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்? ஓட் போடலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. கரெக்டா? அப்போ அதை பத்தி பேசுறதா என்ன? ஆர்டிகல் 326 பேஸ்ட் ஆன் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? ஆர்டிகல் 327. ஓகேவா? எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும், அதாவது பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மேக் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் டு லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? சாரி, எலெக்ஷன்ஸ் டு லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேச்சர்ல எப்படி எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்ற சட்டத்தை யார் இயற்றலாம்? பாராளுமன்றம் இயற்றலாம் அப்படின்னு பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தை பத்தி பேசுறதா என்ன? ஆர்டிகல் 327. ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 328. அதே பவர் யார்ட்டையும் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஸோ ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற எலெக்ஷன் பத்தின லா யார் மேக் பண்ணிக்கலாம்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 329. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட் இன் எலக்டோரல் மேட்டர்ஸ். ஸோ எலெக்ஷன் இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் யார் செட் பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன் செட் பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் செட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த ஆர்டிகல்லே கொடுத்துட்டாங்க? ஆர்டிகல் 329லயே கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ ஓகேவா? ஸோ இதனால ஆர்டிகல் 324லயே கொடுத்துட்டாங்க. ஆர்டிகல் 329ல அந்த எலெக்ஷன் மேட்டரை பத்தி எந்த ஒரு கோர்ட்டும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 329. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுல ஏதோ ஒரு தவறு நடக்குது, இல்ல வந்து இவங்க ஜெயிச்சது வந்து நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற விஷயம் கூட கோர்ட்டு கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இங்க சொல்லியிருக்கிறது எலக்டோரல் மேட்டர்ஸ். எலக்டோரல் மேட்டர்ஸ்னா எலெக்ஷன் எப்படி நடக்கணும், பூத் எப்படி அலாட் பண்ணணும், எலெக்ஷனுக்கு இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணுமா இல்லையா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ எலெக்ஷன்றது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிய போகுது, எப்படி வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது அப்படின்ற இந்த ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் யார்கிட்ட இருக்கும்? எலெக்ஷன் கமிஷன்ட்ட இருக்கும். அதை பத்தி தான் யார் கேள்வி கேட்க கூடாது? கோர்ட் கேள்வி கேட்க கூடாது. ஸோ மற்றபடி எலெக்ஷன்ல வின் பண்ணது பத்தியான விஷயங்களோ இல்ல வந்து அதுல நடக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ்லயும் யார் பங்கேற்கலாம், யார் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா கோர்ட் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதை குழப்பிக்க கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்க எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொல்லப்பட்டிருக்க விஷயங்களா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 324ன்றது எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுது. ஓகேவா? ஆர்டிகல் 325 அப்படின்றது எலக்டோரல் ரோல் பத்தி பேசுது, யார் யாரெல்லாம் எலெக்ஷன்ல பங்கேற்கலாம் அப்படின்றது. ஸோ அடுத்து ஆர்டிகல் 326 அப்படின்றது பேஸ்ட் ஆன் அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ எலெக்ஷன்ல ஓட் போடுறது எப்படிதான் ஓட் போடணும்? பேஸ்ட் ஆன் அடல்ட் சஃப்ரேஜ், வயது வந்தோருக்கான வாக்குரிமை அப்படின்றதுக்கான ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 327 அப்படின்றது பவர் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட் சட்டம் இயற்றதுக்கான அதிகாரம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 328 அப்படின்றது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பவரை பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 328. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 329 அப்படின்றது எலக்டோரல் மேட்டர்ல யாரு தலையிடக்கூடாது, கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஆர்டிகல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படுது, எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ கரண்டா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத எப்படி செயல்படுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 பேர் சேர்ந்தது தான் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த 3 பேர் சேர்ந்த எலெக்ஷன் கமிஷன்ல யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆனா பிரசிடென்ட் தன்னிச்சையா அந்த முடிவை எடுப்பாரான்னு கேட்டா முடிவு எடுக்க மாட்டார். ஸோ யாருடைய அட்வைஸ்ல வந்து அந்த முடிவை எடுப்பார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ்ல தான் அந்த முடிவை எடுப்பார். ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சேர்ந்து இவங்க எல்லாம் எலெக்ஷன் கமிஷனரா பதவியேற்க போறாங்க அப்படின்னு
பிரசிடென்ட் சொல்லுவாரு. பிரசிடென்ட் யாரை இவங்க சொன்னாங்களோ அவங்கள பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்காது. ஓகேவா? சோ ஓகே, சோ இப்போ வரைக்கும் அந்த பிராக்டிஸ் இப்படிதான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுவார்ல, அந்த செலக்ட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் பர்சன் வந்து யாரை செலக்ட் பண்ணி தருவா அப்படின்னா லா மினிஸ்டர்ல இருந்து செலக்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இது ஒரு 10 கேண்டிடேட், அந்த 10 கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் யார் செலக்ட் பண்ணுவா, பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு சொல்லுவார். ஓகேவா? ஸோ இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 2023 ஒரு பில் எங்க கொண்டு வந்திருக்காங்க, பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ இது எதுக்கு தனியா பில் கொண்டு வரணும் அப்படின்னா ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷனருக்கான ஒரு ஆக்ட் எப்போ இருக்கு, 1991 அந்த ஆக்ட் இருக்கு. ஓகேவா? சோ 1991 எலெக்ஷன் கமிஷனருக்கான ஆக்ட் அப்படின்றது இருக்கு. சரி, ஓகே. 1991 எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு தனியா ஒரு ஆக்ட் இருக்கு. சோ அந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்ப இந்த பில் அப்படின்றது பாஸ் பண்ணுது. இது ஆக்டா மாறிடுச்சு அப்படின்னு கேட்டா இன்னும் மாறல. ஓகேவா? சோ இந்த ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா புதுசா சில ப்ராசஸ் அப்படின்றது கொண்டு வராங்க. எதுக்காக, எலெக்ஷன் கமிஷனரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான நியூ ப்ராசஸ் அப்படின்றது கொண்டு வரப்பட்டு. ஓகேவா? இந்த நியூ ப்ராசஸ் என்ன அப்படின்றது அந்த பில்ல என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. சோ இது எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10, 2023 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிப்பீல்ஸ் த எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் 1991. ஓகேவா? 1991 ரிப்பீல் பண்ணிட்டு அதை மாத்திட்டு தான் இது வரப்போகுது. ஓகேவா? ஓகே. இதுல என்ன சொல்லிருக்காங்க, கம்போசிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது எப்படி இருக்க போகுது, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்க போறாரு, அது கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்றது இருக்க போறாங்க. சோ அதை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? சோ ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் செலக்ஷன் கமிட்டி. ஓகேவா? சோ இதுதான் விஷயமே. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணி தருவாங்க. அவங்களதான் யார் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான செலக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த செலக்ஷன் கமிட்டி எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிற போற பர்சன்ஸ் தான் யாரா மாற போறா, எலெக்ஷன் கமிஷனரா மாற போறாங்க. ஓகேவா? அப்படி அந்த செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சேர்பர்சனா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்க போறாரு. அந்த கமிட்டியோட செலக்ஷன் கமிட்டியோட ஹெட்டா யார் தான் இருக்க போறா, பிரசிடென்ட் இருக்க போறாரு. மத்தபடி மெம்பர்ஸா யார் யார் இருப்பாங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி. ஓகேவா? சோ லோக்சபால அப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு லீடர் இருப்பாங்கல்ல, சோ அந்த லீடர் இருக்க போறாங்க. அது இல்லாம பிரைம் மினிஸ்டர் சில யூனியன் மினிஸ்டரையுமே ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள மெம்பர்ஸா வைப்பார். ஓகேவா? சோ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் யார அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா யாரை செலக்ட் பண்ண போறாங்கன்னா யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்கணும், எலெக்ஷன் கமிஷனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இது ஏன் இப்படி மாத்தணும் அப்படின்னா இப்ப எலெக்ஷன் கமிஷன் மேல நிறைய குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்கு. எதனால, ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது, ஆளுங்கட்சி என்ன நினைச்சாலுமே எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாலுமே எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷனை செலக்ட் பண்றதே யாருதான், ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சினா என்ன, இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே என்ன ஒரு கட்சியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சாதகமான ஆட்களை என்ன பண்ணிருப்பாங்க, எலெக்ஷன் கமிஷனரா சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதை மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் யாரை இன்க்ளூட் பண்றாங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டியை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டியை இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னொரு கட்சிக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் அதில் கிடைக்கிறதுனால யார் நடுநிலையா இருக்காங்களோ அவங்களதான் என்ன பண்ண போறாங்க, எலெக்ஷன் கமிஷனா செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் இந்த மூவ்க்கான காரணமா இருக்கு. ஓகே. செலக்ஷன் கமிட்டிக்கு ஒரு செட் ஆஃப் பர்சனை செலக்ட் பண்ணி தரணும்ல, அந்த கமிட்டிக்கு அதுக்காக ஒரு போடப்பட்ட கமிட்டி தான் சர்ச் கமிட்டி, தேடுதல் குழு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேடுதல் குழுல யாரு யார் தலைமை தாங்குவா அப்படின்னா கேபினட் செக்ரட்டரி தான் இதுக்கு தலைமை தாங்குவாங்க. ஸோ 2 எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஷியல். ஓகேவா? 2 எலெக்ஷன் சந்திச்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த கமிட்டில மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. யார் செலக்ட் பண்ணுவா, சர்ச் கமிட்டி செலக்ட் பண்ணி செலக்ஷன் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 5 பேரை செலக்ட் பண்ணி செலக்ஷன் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த செலக்ஷன் கமிட்டி எத்தனை பேரை செலக்ட் பண்ணும், 3 பேரை செலக்ட் பண்ணும். ஓகேவா? சோ இப்படிதான் இந்த நியூ ப்ராசஸ் அப்படின்றது இருக்கு. சோ இது செயல்பாட்டுக்கு வந்துட்டான்னு கேட்டா இன்னும் வர. ஏன்னா இந்த பில் மசோதா அப்படின்றது சட்டமா மாற்றப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு அது மாறும். ஓகேவா? ஓகே. இப்போ நார்மலா இது இப்போ வரைக்கும் இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். ஓகேவா? சோ குவாலிஃபிகேஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கும் இல்ல எலெக்ஷன் கமிஷனருக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ரட்டரி ரோலுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் அவங்கள்ட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்குமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ யாருனாலுமே எலெக்ஷன் கமிஷனரா போடலாமா கேட்டா கிடையாது. ஏன்னா பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அதனால யாரு இதுக்கு முன்னாடி தேர்தல் மேனேஜ்மெண்ட் அதாவது தேர்தல் நடத்தியிருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷனர் போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட டேர்ம் எவ்வளவா இருக்க போகுதுன்னா 6 years மேக்சிமம். கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட கமிஷன், அது கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கிற எந்த ஒரு கமிஷனா இருந்தாலுமே மோஸ்ட்லி 6 years இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் 6 years ஆர் 65 years. இப்ப நான் ஒரு 62 வயசுல எலெக்ஷன் கமிஷனரா ஆகுறேன் அப்படின்னா என்னால 65 வயசு வரைக்கும் தான் என்னால எலெக்ஷன் கமிஷனரா கண்டினியூ பண்ண முடியும். 65 வயசு முடிஞ்சோன்னா நான் ரிட்டையர் ஆயிடும். எனக்கு தான் 6 வருஷம் டேர்ம் இருக்கே, நான் அதனால 6 வருஷம் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? எய்தர் 6 years ஆர் 65 years. ஓகேவா? whichever is earlier. எது முன்னாடி வருதோ அப்படியே அப்ப நான் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். ஓகேவா? இவங்க ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு அலௌடான்னு கேட்டா நாட் அலௌட். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷனர் ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு அலௌட் கிடையாது அப்படின்றதுதான் இது சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட டிசிஷன் வந்து யுனானிமஸா இருக்கணும். சரி, எல்லாருமே ஒன்னு சேர்ந்து தான் இந்த டிசிஷன் அப்படின்னு இருக்கணும். ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் ஒரு முடிவையும் இன்னொருத்தவங்க இன்னொரு முடிவை எடுக்க முடியாது. ஓகேவா? சோ ஒருத்தவங்க எடுக்கிற முடிவை இன்னொருத்தவங்க கட்டுப்படணும், இல்லாட்டி கன்வின்ஸ் பண்ணி கட்டுப்படுத்த வைக்கணும். ஓகேவா? சோ இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹவுஸ்ல லோக்சபாலயோ இல்ல ராஜ்யசபாலயோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 2/3 மெஜாரிட்டி அவங்க வந்து வச்சிருந்தா மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதர் லோக்சபாலயோ இல்ல ராஜ்யசபாலயோ அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க 2/3 மெஜாரிட்டியில அந்த மோஷன் அப்படின்றது பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன ஆகும், அடுத்து லோக்சபாக்கு போகும். லோக்சபாலையும் அதே 2/3 மெஜாரிட்டியில அதை பாஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் பிரசிடென்ட் அசெட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க ரிமூவ் ஆயிடுவாங்க. சோ பிரசிடென்ட் டைரக்டா ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரோட ரிசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட தரணும் அப்படின்னா பிரசிடென்ட்டை தந்துட்டு ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷன் கமிஷனரோட கம்போசிஷனா இருக்க போகுது. ஓகேவா? சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு கேள்வியா வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 3. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லாம 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? சோ அதுமே செலக்ஷன் கமிட்டி ஹெட்டா யார் இருக்க போறா, பிரைம் மினிஸ்டர். அதே சர்ச் கமிட்டிக்கு ஹெட்டா யார் இருக்க போறா, கேபினட் செக்ரட்டரி இருக்க போறார். ஓகேவா? சோ அதே மாதிரி எத்தனை பேரை சர்ச் கமிட்டி செலக்ட் பண்ணி தருவாங்கன்னா 5 பேரை செலக்ட் பண்ணி தருவாங்க. அதுல இருந்து எத்தனை பேர், 3 பேரை இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து செலக்ஷன் கமிட்டில இருப்பார். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் இவங்களோட டேர்ம் எவ்வளவு, 6 வருஷம். ஓகேவா? சோ அதே மாதிரி இவங்க வந்து ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளான்னு கேட்டா நாட் எலிஜிபிள். ஓகேவா? சோ இதெல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸா உங்களுக்கு மாறும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதோட எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ரீஜனல் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனோட கட்டமைப்பு அப்படின்றது இருக்கும். ஓகேவா? சோ எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னென்னவாலாம் இருக்கும் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ். ஸோ என்னென்ன கான்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி டிவிஷன் இருக்க போகுது அப்படின்றது சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ப்ரிப்பேரிங் டு டேட் லிஸ்ட் ஆஃப் ஆல் த வேலிட் ஓட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஓட்டர்ஸ்க்கான லிஸ்ட் ரெடி பண்ணி தரது. ஸோ எலக்ட்ரல் ரோல் சொல்லியிருந்தோம்ல, ஓட்டருக்கான லிஸ்ட் ரெடி பண்ணி தரது. நெக்ஸ்ட் நோட்டிஃபை த டேட் அண்ட் ஷெட்யூல் ஆஃப் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் எப்போ நடக்க போகுது, எந்த தேதியிலேருந்து எந்த தேதி நடக்க போகுது, வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது எப்போ நடக்க போகுது அப்படின்றது இது யார் தான் முடிவு பண்ணுவா, எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிக்ளேர் த எலெக்ஷன் ரிசல்ட். எலெக்ஷன் ரிசல்ட்டையுமே யார் தான் டிக்ளேர் பண்ணுவா, எலெக்ஷன் கமிஷன் தான் டிக்ளேர் பண்ணும். ஃபிக்ஸ் அண்ட் லிமிட் த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். ஓகேவா? சோ என்ன எலெக்ஷனுக்கு எவ்வளவு நிதி அப்படின்றது செலவாக போகுது, அதுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன, கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, எப்படி நடக்கும், எப்படி நடந்துக்கணும். இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க எலெக்ஷன் பூத்து 1 கிலோமீட்டர் சுத்தி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் யாரு போடுற விதிமுறைகள், எலெக்ஷன் கமிஷன் போடுற விதிமுறைகள். கரெக்டா? அதுதான் கோட் ஆஃப் கான்டக்ட். கோட் ஆஃப் கான்டக்ட்னா எப்படி நடக்க போகுது, ஒவ்வொரு ஏரியாவும் என்னென்ன ரூல்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற எல்லா விதியும் ரூல்ஸுமே யார் தான் போடுவா, எலெக்ஷன் கமிஷன் தான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நாமினேஷன் பேப்பரை ஆராயிறது. ஓகேவா? ஸோ இவங்க நாமினேஷன் தகுதியானவங்களா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 15,000 அப்படின்ற டெபாசிட் அமௌண்ட் அப்படின்றது கட்டியிருக்கணும். ஸோ இதெல்லாமே அவங்க போடுறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செட்டில் டிஸ்பியூட் ரெஃபர்டு பை த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து ஏதாவது எலெக்ஷன் சம்பந்தமா ஏதாவது ஒரு குறைகள் சொல்றாரு அப்படின்னா அதை சரி செய்யறது யாருடைய கடமை தான், எலெக்ஷன் கமிஷனருடைய கடமை தான். ஓகேவா?
இதெல்லாம் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கான ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் கூடவே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவிஎம் அண்ட் விவிபேட். இது என்ன இவிஎம் விவிபேட்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஸோ இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வரதுக்கு முன்னாடி நம்ம என்னவா தான் வச்சிருந்தோம் அப்படின்னா சீக்ரெட் பேலட்டின். ஓகேவா? ஒரு துண்டு சீட்ல சீல் குத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மடிச்சு பேலட்டின்ல போடுவோம். கரெக்டா? ஸோ இப்படிதான் நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் எப்படி யூஸ் பண்றோம், இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றது. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றதுல எத்தனை யூனிட் இருக்குன்னா 2 யூனிட் இருக்கும். ஓகே, ஒன்னு பேலட்டின் யூனிட், நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ பேலட்டின் யூனிட்ல என்ன இருக்கும்னா யார் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட் எதுல இருக்கும், பேலட் யூனிட்ல இருக்கும். ஸோ கண்ட்ரோல் யூனிட்ல அந்த சிஸ்டத்தோட எல்லா ஸ்டோரேஜுமே எங்க தான் இருக்கும், கண்ட்ரோல் யூனிட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கூட சேர்ந்தது தான் விவிபேட். ஸோ விவிபேட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வரும்போது வந்துட்டான்னு கேட்டா கிடையாது. ஸோ 2010க்கு பிறகுதான் விவிபேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை எப்போ நடக்குது அப்படின்னா 1977 தான். ஓகேவா? ஸோ 1977 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல நாடுகள் இதுக்கு முன்னாடி பல நாடுகள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாக் 1977 போச்சு. ஓகேவா? ஸோ 1900 இவிஎம் டெவலப் பண்ணது யாருன்னா ECIL அண்ட் BEL. ஸோ பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை டெவலப் பண்ணியிருப்பாங்க. எப்போ 1980 இருந்து 81. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா கேரளாவில் நடந்த பை எலெக்ஷன்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ 1982. ஓகேவா? ஸோ 82 கேரளா நடந்த பை எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 1984 சுப்ரீம் கோர்ட் இதை அப்ஹெல்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. எதனால அப்படின்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்லயும் சரி இல்ல சட்டங்கள்லயும் சரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி எந்த ஒரு சட்டமுமே இல்லை. ஸோ எந்த ஒரு சட்டமே இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா 1988 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 மறுபடியும் சீர்திருத்தம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுல செக்ஷன் 61A அப்படின்றத ஆட் பண்ணி அதுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தின சட்டங்களை உள்ள புகுத்துனாங்க. ஓகேவா? ஸோ அது மூலியமா தான் ஃபர்ஸ்ட் டைம் 1998 இருந்து 2001 வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்ல முதல் முறையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இது ஒரு கொஸ்டினாவே வந்திருக்கு, நம்ம இப்ப கூட பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு கொஸ்டினா வந்திருக்கு. ஸோ எப்போ முதல் முறையா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது, எப்போ 1998. ஸோ அதுக்கப்புறம் எல்லா எலெக்ஷன்ஸுமே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஸோ இதுல கொஸ்டின்ஸா என்ன வரலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்றது 1998. ஸோ யார் டெவலப் பண்ணா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஸோ அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுக்காக எந்த சட்டத்தை திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விவிபேட். ஸோ விவிபேட் அப்படின்னா என்ன? ஸோ விவிபேட் அப்படின்றது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகேவா? ஸோ நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓட்டு போட்டோன்னே உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ல என்ன ஆகும், நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற ஒரு பேலட்டின் உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களோட நேம் இருக்கும், உங்களோட எலெக்ஷன் ஐடி இருக்கும், ஸோ யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றது இருக்கும். ஸோ ஒரு 7 செகண்ட் கிட்ட அது இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா அப்படின்றது நீங்க வெரிஃபை பண்றதுக்காக. சரி, வேற யாரும் வெரிஃபை பண்றதுக்காக கிடையாது. ஸோ நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கான ஒரு ப்ரூஃபா காட்டுறது தான் என்ன விவிபேட்டோடைய வேலை. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னா கேண்டிடேட்டோட சீரியல் நம்பர். ஸோ கேண்டிடேட் யாரும் யாருக்காக ஓட்டு போட்டீங்க அவங்களோட சீரியல் நம்பர் இருக்கும், அந்த கேண்டிடேட்டோட நேம் இருக்கும், அண்ட் தென் அந்த கேண்டிடேட் என்ன சிம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ கேண்டிடேட் என்ன, இப்ப டிஎம்கேனா உதயசூரியன் சின்னம் இருக்கும், இல்ல பிஜேபினா அதோடைய தாமரை சின்னங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்படிதான் அந்த விவிபேட்டோட வேலையா இருக்கும். ஸோ விவிபேட் வெரிஃபிகேஷன் கார்டு. ஸோ இதோட ஹிஸ்டரி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ விவிபேட் பாத்தீங்கன்னா 4th October 2010 தான் விவிபேட் அப்படின்றது கொண்டு வரும். ஸோ ஆல் பார்ட்டி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது நடத்தப்படும். ஸோ அனைத்து கட்சி கூட்டத்துல விவிபேட் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படின்னா அப்பதான் ஒரு டாக் நடந்தது. என்னன்னா இவங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை என்ன பண்றாங்க, ஹேக் பண்ணி
எல்லா ஓட்டுமே வந்து ஒரு கட்சிக்கு சாதகமா விழுகிற மாதிரி ஆளுங்கட்சி மாத்துறாங்க அப்படின்ற ஒரு டாக் போனுச்சு. ஓகேவா? சோ அந்த டாக் தான் என்னவா மாறிச்சு, விவிபேட்டுக்கான ஒரு வழியை வகுத்து விட்டது. ஓகேவா? இந்த விவிபேட்டையுமே யார் தான் வந்து டெவலப் பண்ணிருப்பா அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இது மூலமா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, விவிபேட் டெவலப் பண்ணிருப்பாங்க. 14th August 2019 தான் என்ன ஆகும் அப்படின்னா விவிபேட் யூஸ் பண்றதுக்கான ரூல்ஸ் அப்படின்றது போடப்பட்டது. ஸோ இதுவுமே எதுல வந்து திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இவிஎம்க்கு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி திருத்தம் எதுலையும் கொண்டு வந்திருப்பாங்க. ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல விவிபேட்டுக்கான ரூல்ஸையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. 4th September 2019 ஃபர்ஸ்ட் யூஸ் இந்த பை ஆக்ஷனா நாக்சன் இன் நாகாலாந்து. ஓகேவா? ஸோ நாகாலாந்துல நாக்சன் பகுதியில் நடந்த பை எலெக்ஷன்ல முதல்லையா விவிபேட் அப்படின்றத யூஸ் பண்ணி. ஸோ இவிஎம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க புன்னார்ல நடந்த கேரளா நடந்த புன்னார் எலெக்ஷன்ல தான் பை எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் இவிஎம். ஸோ நாகாலாந்துல தான் ஃபர்ஸ்ட் விவிபேட் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி March 2019 கோவாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கோவா ஸ்டேட் முழுக்க எல்லா தொகுதியிலுமே என்ன பண்ணிருப்பாங்க, விவிபேட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு என்ஷூர் 100% விவிபேட் கவரேஜ் இன் ஆல் ஃபியூச்சர் எலெக்ஷன். ஸோ 2017 எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுக்குது. ஓகேவா? இனி வரப்போற எந்த எலெக்ஷனா இருந்தாலும், இதை ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல லோக்சபா எலெக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லா எலெக்ஷன்லுமே இவிஎம் யூஸ் பண்ற எல்லா எலெக்ஷன்லுமே விவிபேட்டையுமே என்ன பண்ண போறோம், சேர்ந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்குது. இது மூலியமா தான் ஏப்ரல் மேல நடந்த 2019 லோக்சபா எலெக்ஷன்ல தான் முதல் முறையா விவிபேட் யூஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, எந்த நாடாளுமன்ற தேர்தல்ல முதலா விவிபேட் நாடு முழுவதும் உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னு, எந்த எலெக்ஷன், 2019 எலெக்ஷன்ல. ஓகேவா? ஸோ இதுதான் விவிபேட்டை பத்தி. ஸோ இதுல உங்களுக்கு கொஸ்டினா வர்றது எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த எலெக்ஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, நாகாலாந்துல நடந்த பை எலெக்ஷன். ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட் முதலா முழு தொகுதியிலுமே வந்து இந்த விவிபேட்டை யூஸ் பண்ணுச்சுன்னா கோவா. ஓகேவா? ஸோ எந்த எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்னா 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷன், இல்லாட்டி 16th லோக்சபா எலெக்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நீங்க எலெக்ஷன் கமிஷன் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது கூடவே என்ன பார்க்க போறோம், டீலிமிட்டேஷன் கமிட்டி இதை பார்க்க போறோம். ஸோ டீலிமிட்டேஷனோட கமிஷனோட வேலையே என்ன அப்படின்னா, எவ்வளோ சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படணும், எவ்வளோ நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படணும் அப்படின்றதான் டீலிமிட்டேஷன் கமிஷனோட வேலை. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனோட வேலை இதுதானே. ஓகேவா? இது எதை வச்சு வந்து இப்படி தொகுதி பங்கீடு செய்வாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் வச்சு தான் தொகுதி பங்கீடு அப்படின்றது செய்வாங்க. ஓகேவா? ஸோ இதோட பிரீஃப் ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிட்டி எப்ப போட்டாங்க அப்படின்னா 1953. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, ஒவ்வொரு சென்சஸ் முடியும் போது என்ன பண்ணிருக்கணும், டீலிமிட்டேஷன் கமிட்டி போட்டு எவ்வளவு தொகுதி அப்படின்றத ஒதுக்கீடு பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் டீலிமிட்டேஷன் கமிட்டியோட வேலை. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றது போடப்படும். அது மூலியமா வந்து எவ்வளவு தொகுதி வந்து லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ போக போகுது அப்படின்ற தொகுதி பங்கீடு பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் போட டீலிமிட்டேஷன் கமிட்டி 1953. ஸோ அதை யார் ஹெட் பண்ண அப்படின்னா ஜஸ்டிஸ் என் சந்திரசேகர ஐயர். ஓகேவா? ஸோ அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. ஸோ அதுபடி ஃபர்ஸ்ட் லோக்சபால எத்தனை சீட்டு ஒதுக்கி இருந்தாங்க, 494 தொகுதி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லோக்சபாவோட 494. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிட்டில ஒதுக்கி இருந்த தொகுதியோட எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 10 ஆண்டுல 1963 போடப்பட்டதுல யார் ஹெட் பண்ணியிருந்தா அப்படின்னா, எவ்வளவு ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னா 494 இருந்து 522 ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ 494 592 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 10 ஆண்டுல 1973 என்ன பண்ணியிருந்தாங்க, 3வது டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றது போடப்படுது. ஸோ அதை யாரு லீட் பண்ணியிருந்தா அப்படின்னா ஜஸ்டிஸ் JL கபூர் அப்படின்றவர் தான் லீட் பண்ணியிருந்தார். ஸோ இது 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி இவங்க பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூணாவது டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க 1976. ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2001 வரைக்கும் டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றது செயல்படாது. ஓகேவா? ஸோ தொகுதி பங்கீடு அப்படின்றது இவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். எதனால அப்படின்னா, பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக. ஸோ டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றது எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்கன்னா அந்த பாப்புலேஷன் அதிகரிக்க தனித்தனி தொகுதியா பிரிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணது.
அதனாலதான் ஒவ்வொரு சென்சஸ்க்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு வாட்டி சென்சஸ் முடியும் போது டீலிமிட்டேஷன் கமிட்டி போட்டு தொகுதி பங்கீடு அப்படின்றது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ பாப்புலேஷன் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருந்ததுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. நம்மளே வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்ம தொகுதி பிரிச்சு கொடுத்துட்டே இருந்தோம்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வராது. அப்ப பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம இந்த ஒரு ஸ்டெப் எடுப்போம். இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, இந்த 3வது டீலிமிட்டேஷன் கமிட்டியை தற்காலிகமா முடக்கி வச்சிருந்தாங்க. ஓகேவா? தற்காலிகமா தொகுதி பங்கீடு அப்படின்றது இருக்கா. இப்ப நமக்கு 543 தொகுதி அப்படின்றது இருக்கா. 543 லோக்சபா சீட் அப்படின்றது இருக்கா. அது 1973ல 3வது டீலிமிட்டேஷன் கமிஷனால போடப்பட்ட அந்த தொகுதியோட எண்ணிக்கை தான் இப்போ வரையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2002ல என்ன பண்றாங்க அப்படின்னா 4th டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றது உருவாக்குறாங்க. இந்த 4th டீலிமிட்டேஷன் கமிட்டி குல்தீப் சிங் அப்படின்றவரு ஹெட் பண்ணாரு. ஆனா இதுல வந்து தொகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களான்னு கேட்டா இன்க்ரீஸ் பண்ணல. என்ன பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற தொகுதியை அதோட பார்டர்ஸை விரிவு பண்ணாங்க. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி ஒரு தொகுதியில 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, ஒரு தொகுதி 10 லட்சம் பேர் அப்படின்ற எண்ணிக்கையை உருவாக்குறாங்க. சோ அந்த தொகுதியை விரிவுபடுத்துறாங்க தவிர நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. ஓகேவா? சோ இப்போ வரைக்கும் 543 அப்படின்னு நம்மளோட லோக்சபா சீட் இருக்குன்னா அது எந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி போட்டதுதான் 1973ல போடப்பட்ட 3வது டீலிமிட்டேஷன் கமிட்டினால போடப்பட்ட எண்ணிக்கை தான் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ 2002ல 4வது டீலிமிட்டேஷன் கமிட்டின்றது போட்டாங்க. ஸோ இதுவுமே என்ன, அவங்க வெறும் அந்த பவுண்டரியை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களே தவிர இவங்க எந்த ஒரு தொகுதியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணல. ஓகேவா? ஓகே, டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றது என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா ஆமா. ஆர்டிகல் 82 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு சென்சஸ்க்கும் டீலிமிட்டேஷன் கமிட்டி ஆக்ட் மூலியமா டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்படின்றது போடணும். அது மூலியமா எவ்வளவு லோக்சபா சீட் அப்படின்றத உருவாக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 82 சொல்லுது. அதுக்காக டீலிமிட்டேஷன் கமிட்டி கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு கேட்டா கிடையாது. டீலிமிட்டேஷன் கமிட்டி கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, சட்டப்பூர்வமா உருவாக்கப்பட்ட பாடி. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 82 பாராளுமன்றத்தினால இனாக்ட் பண்ணப்படணும். எந்த சட்டம், டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலியமா தான் அது என்ன டீலிமிட்டேஷன் கமிஷனை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 170 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமா ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போடணும் அப்படின்றத ஆர்டிகல் 170 சொல்லுது. ஓகேவா? ஆர்டிகல் 82 சொல்றது டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலியமா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்றது உருவாக்கணும் அப்படின்றத சொல்லுது. ஆர்டிகல் 170 ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்றது போட்டுக்கணும் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? ஓகே, இதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ண போறா? ஸோ ஆப்வியஸா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ எலெக்ஷன் யாரோட கொலாபரேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இதோட மெம்பரை யார் இருப்பான்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேவா? ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் டீலிமிட்டேஷன் கமிஷனோட சேர்மனா இருப்பாரு. ஸோ அது இல்லாம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? சரி, இவ்வளவுதான் நம்ம டீலிமிட்டேஷன் கமிஷனோட பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் அப்சல்யூட் பவர்ஸ் ஆஃப் த கமிஷன். இந்த கமிஷனுக்கு என்ன பவர் இருக்க போகுது அப்படின்னா டீலிமிட்டேஷன் சம்பந்தமா, ஸோ எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு ஒதுக்க போறோம், எவ்வளவு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒதுக்க போறோம் அப்படின்ற டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அந்த டிசிஷன் மேக்கிங்கோட ஃபைனல் அத்தாரிட்டி யார் தான்? டீலிமிட்டேஷன் கமிஷன் தான், வேற யாரும் கிடையாது. கோர்ட்டால கூட இதை கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா? இதுதான் உங்களுடைய பவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே ஓவராலா எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அண்ட் இன்னொன்னு அடிஷனலா என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு, அதாவது ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, உடனே என்ன ஆயிடும், அந்த எலெக்ஷன் அப்படின்றது லோக்சபா அப்படின்றது டிசால்வ் ஆயிடும், புது லோக்சபா அப்படின்றது வரும். ஸோ ஒரு லோக்சபா டிசால்வ் ஆகி புது லோக்சபா வர வரைக்கும் ஸ்பீக்கர் அந்த இருக்கையில இருப்பாரா, ஸ்பீக்கருமே வந்து ரிசைன் பண்ணுவாரா அப்படின்ற விஷயத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் கிளியரா சொல்றேன், லோக்சபா டிசால்வ் ஆகுது, லோக்சபா டிசால்வ் ஆகும் போதே, அதாவது 5 இயர் டேர்ம் அப்படின்றது முடியுது, 5 இயர் டேர்ம் முடிஞ்ச உடனே புது லோக்சபா உருவாகுது. புது லோக்சபா உருவாக்குற வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஸ்பீக்கர் வந்து ரிட்டைன் ஆவாரா, இல்ல ஸ்பீக்கரும் லோக்சபா டிசால்வ் ஆகும் போது அவருமே ராஜினாமா பண்ணுவாரா அப்படின்ற விஷயத்த
கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், 2021 கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த மாதிரியே which one of the following is offered by the election commission to recognize the political party? ஸோ எலக்ட்ரல் சிம்பிளை யார் தான் கொடுப்பா? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? விவிபேட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2019 எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க 2019 நாடு முழுக்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2014 எலெக்ஷன்ல பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 324. ஓகேவா? ஸோ இன் விச் இயர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ யூஸ் பண்ணும்போது? 1998. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2024 குரூப் 4க்காக நீங்க என்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற சீரீஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வந்து நீங்க டெய்லி பார்க்கணும் அப்படின்னா எடிஸ்பிரிண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.